யூஸ் பண்ணாத பேனாவோட இந்த பகுதி எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்டையும் எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரப்பர் பேண்டை இதே போல் வச்சு விடுங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கையால் பண்ண முடிஞ்ச ஓகே தான். இல்லைன்னா நூலை யாராவது இதே போல் கட்டி விட சொல்லுங்கள். நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. அப்போ கழண்டு வராமல் நல்லா டைட்டாக இருக்கும். நல்லா முடிச்சு போட்டு விட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நூலை வந்து சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. குல்ஃபி ஸ்டிக்கை வந்து அந்த பேனாக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக்கை வந்து அந்த பேனாவில் கடைசி வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதோட எண்டு வரைக்கும் கொண்டு போய் அதோட மேல் பகுதியில் வந்து நூலால் நம்ம முதல்ல கட்டின மாதிரி நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இதுவும் அதே போல தான். ஒரு கையால் நீங்கள் கட்ட முடிச்சா கட்டிக்கோங்க. இல்லைன்னா இன்னொருத்தரோட ஹெல்ப்போட நீங்கள் அந்த நூலை வந்து கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த 2 நூல் கட்டி முடிச்சாலே ஒரு முக்காவாசி நம்ம கிராஃப்டை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு கலர் பேப்பரோ எடுத்துக்கோங்க. அதை வந்து இதே போல் கோன் மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டதுக்கப்புறம் அடியில் வந்து செலோ டேப் வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேல் பகுதியிலையும் அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடியில் லைட்டாக கட் பண்ணி எடுத்து அந்த குல்ஃபி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி அங்கேயும் செலோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. கலர் பேப்பரை எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். அதை வந்து இந்த கோனில் போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க.